சென்னை கோடம்பாக்கம் மயிலாப்பூரில் மழை காரணமாக மரங்கள் விழுந்துள்ளன. அவற்றை வெட்டி அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், மழை காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? தற்போது அந்த மரத்தை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக தமிழக அரசு சார்பில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று இரவு முதல், குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை விட்டு விட்டு பெய்தது. இருப்பினும் மாநகராட்சி பணியாளர்கள், அதே போல காவல்துறையினர், அதே போல மின் வாரியத்தினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக சாலையோரங்களில் உள்ள மின் இணைப்பு பெட்டிகளில் ஏதாவது மின்கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மின் வாரிய பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 17 தாழ்வான இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களில் தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகுகள், அதே போல மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் சத்யநாராயணா மேற்பார்வையில் அந்த தாழ்வான இடங்களை, மேலும் தாழ்வான இடங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. தீயணைப்புத்துறை சார்பிலும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து தாழ்வான இடங்கள், அதே போல விஷச்சந்துக்கள் இந்த மழை நேரங்களில் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்கு நுழைய வாய்ப்பு உள்ளது. அது தொடர்பாக உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் சத்யநாராயணா மேற்பார்வையில் ஆங்காங்கே, அதாவது குறிப்பாக வேளச்சேரி, தாம்பரம், முடிச்சூர், சேலையூர் போன்ற சென்னையின் புறநகர் பகுதிகளில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என தீயணைப்புத்துறை சார்பில் ஆங்காங்கே ஒலிபெருக்கி மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தமட்டில் நேற்று இரவு விடிய விடிய விட்டு பெய்த மழை காரணமாக கோடம்பாக்கம் டிரஸ்ட்புரம் 5வது குறுக்கு தெருவில் ஒரு பழமையான மரம் மின் கம்பியில் விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. அதே போல மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையிலும் ஒரு மரம் விழுந்தது. அது 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த பகுதியாகும். அங்கும் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. உடனடியாக தீயணைப்புத்துறையினர் விரைந்து அந்த மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்துள்ளனர். தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பணியாளர்கள், அதே போல தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர், மின்வாரியத்தினர் ஒருங்கிணைந்து தீவிர ரோந்து பணியில் சென்னை மாநகரம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.